இயக்குனர் இமயம் இயக்கிய படங்கள் 1977 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில் 1978, புதிய வார்ப்புகள் 79, சிகப்பு ரோஜாக்கள் 79, நிறம் மாறாத பூக்கள் 79, மண் வாசனை 81, டிக் 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 81, அப்படி நிழல்கள் 80, மண் வாசனை 83, அதுக்கப்புறம் 85 முதல் மரியாதை, காதல் ஓவியம் 82, புதுமை பெண் 84, மண் வாசனை அதான் 83, அதற்கப்புறம் ஒரு கைதியின் டைரி 85, கடலோர கவிதை 86, வேதம் புதிது 87, அப்புறம் கொடி பறக்குது 88, என்னுயிர் தோழன் 90, புதுநெல்லு புதுநாத்து 91, கேப்டன் மகள் 93, நாடோடி தென்றல் 92, கிழக்கு சீமையிலே 93, 94, அதாங்க கருத்தம்மா 94, கருத்தம்மா சூப்பர் ஹிட்டு. 95 பசும் பொண்ணு, 96 நம்ம கேப்டன் நடிச்ச தமிழ் செல்வன், மறக்க முடியுமா? அந்தி மந்தாரை 96, பொம்மலாட்டம் 2008 சினிமாவோட டைரக்டருக்கு என்னென்ன நிகழுன்றதுக்கு ஒரு உதாரணமான படம். அதுக்கப்புறம் கடல் பூக்கள் 2000 1999, அதில் ஈர நிலம், தாஜ்மஹால், சொட்ட சொட்ட நினைது தன் மகனை ஹீரோவாக்கிய படம், கண்களால் கைதி செய் 2003, அன்னக்கொடி 2014, மீண்டும் ஒரு முதல் மரியாதை 2020 வரைக்கும் நம்ம பாரதி ராஜா சார் எடுத்த அத்தனை படங்களுமே, ஒரு சில படங்களை தவிர 34 படங்கள் தமிழுக்கும், 10 தெலுங்கு படங்கள், ரெட் ரோஸ் அப்படின்னு ஹிந்தியில் ஒரு 10 படம், ஒரு 5 படம் ஹிந்தியிலையும் 5 படம் தெலுங்குலையும் பண்ணி சாதனை புரிந்த சாதனையாளர், நம்ம தமிழ்நாட்டின் பெருமை, தமிழ் மண்ணின் சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இயக்குனர் இமயத்தை தாங்க. நன்றிங்க. அவர் இயக்கிய